ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் ராஜாங்க கையாலேயே சமூக சேவகர் விருது கொடுத்துட்றாங்க. இதை பார்த்த நம்ம அப்பத்தாக்கு பயங்கர சந்தோஷம். தன்னோட பேத்திக்கும் பேரனுக்கும் இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பிரஸ் மீட்டும் வந்துடுறாங்க. வந்து நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட அவங்க மருமக இப்போ இவ்வளோ பெரிய சாதனையாக படிச்சிருக்காங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைக்க நீட்டி நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட கேட்கவும் ராஜாங்கம் பயங்கர எமோஷனலாகவும் தனக்கு பெருமையாக இருக்கிறதாவும் அதாவது ப்ரெஸ் மீட் கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாமே பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு சேர்ல உட்காந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பதான் இருந்துட்டு என்னையா ராஜாங்கம் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்க என்னையா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதை கேட்ட ராஜாங்கம் இருந்துட்டு இங்க பாருங்க தான் இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் என்னோட கையாலேயே அந்த சமூக சேவகர் விருது கொடுத்ததை நினைச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு இங்கே பாருங்கண்ணே, இதே விஷயத்த நீங்கள் எத்தனை முறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இங்கே பாருங்கண்ணே இந்த விஷயத்த இனிமேல் இதை பற்றி பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்பதான் இருந்துட்டு இங்கே பாரடி, உன்னோட பொண்ணு எதுவுமே எந்த சாதனையும் பண்ணலன்றதுக்காக இப்படியெல்லாம் பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பதான் இருந்துட்டு சாவித்திரியோட வாயை அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வராங்க. வந்த உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதான் நான் ஹாலில் இருக்கிற நேரம் இங்கே யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்காக கண்டவங்கெல்லாம் இந்த ஹாலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸை பார்த்து கேட்கவும் இதை பார்த்த போஸ் இருந்துட்டு ரொம்பவே அப்செட்டாக ரூமுக்கு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ரூம் போன உடனே நம்ம காவியா இருந்துட்டு பயங்கர கோவமா, ஏய் எதுக்காக என்னை கேட்காம உள்ளே வந்த நீ, நான் என்னை கேட்காம உள்ளே வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எதுக்காக என்னை கேட்காம உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியா போஸை கேட்கவும் இங்கே பாரு காவியா, வெளியே போனால் என்ன அதாவது பெரியப்பா திட்டுறாரு, உள்ளே வந்தால் நீ திட்டுற, நான் எங்கே தான் போவேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருடா, நீ எங்கே வேணாலும் போய்க்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் இங்கே வராத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்லவும் இதை கேட்ட நம்ம அதாவது போஸ் இருந்துட்டு பயங்கர கோவமா சித்ரா ரூமுக்கு போயிடுறாங்க. சித்ரா ரூமுக்கு போன உடனே டே என்னடா இங்க வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருக்கா, என்னால தாங்க முடியல, அந்த காவியப்படுத்துற பாடம் இந்த பெரியப்பா பண்ற அதாவது சித்திரவாதியும் என்னால தாங்கிக்க முடியல, நான் எங்கேயாவது போயிடுறேன்க்கா அப்படின்றாங்க. இங்க பாருடா தம்பி, நீ காவிய கிட்ட நல்ல பேர் எடுக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீ எங்கேயுமே போகக்கூடாது, அவகிட்ட நீ இருந்து அவகிட்ட நல்ல பேர் வாங்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருடா, நீ பண்ண தப்புக்காக தானே நீ இப்போ தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க, இப்போ எதுக்காக நீ இப்போ தாங்க முடியல செய்ய முடியலன்ற நான் அப்பவே உங்ககிட்ட படிச்சு சொன்னேன், இந்த மாதிரி விஷயத்துல நீ பண்ணாதடா, மனசை கொஞ்சம் அடக்கி வைடான்னு படிச்சு சொல்லியிருப்பேன், நீ கேட்டியாடா, இப்போ அனுபவி, நீ பண்ண தப்புக்காக தானே இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கமும் அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா வராங்க. வந்த உடனே நம்ம சித்ரா இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட இங்க பாரு ஐஸ்வர்யா, போயிட்டு சேது கிட்ட ஏதாச்சும் பேசினே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்ன பேசுறது, நான் எதுக்காக சேது மாமா கிட்ட பேசணும், இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ தான் சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு ஆசைப்பட்ட, அதுவும் ரொம்பவே வெக்கப்பட்டுட்டு வேற போன, அதுக்காக தான் கேட்டேன், சேது கிட்ட ஏதாச்சும் பேசி அவன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க ஆண்டி, சேது மாமா கிட்ட நான் பேசுறதுக்கு போனாவே அதாவது அந்த தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி என்ன ஒரு மாதிரி திட்டிகிட்டே இருக்கா, அதுவும் எனக்கு புரியாத பாஷையில திட்டுறா, நான் என்ன பண்ணுவேன், அந்த சில்லவண்டுக்கெல்லாம் நீ எதுக்காக பயப்படுற, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு சேது கிட்ட உனக்கு அதாவது அவன் மனசு மாறுற மாதிரி ஏதாச்சும் நீ பண்ணிக்கிட்டே இரு, அதுக்கப்புறம் கண்டிப்பா அவன் மனசு மாறினதுமே உன்னை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மனசுல ஒரு தப்பான விதைய நம்ம ஈஸ்வரி விதைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யம் ரொம்பவே சந்தோஷமா போசு கூட எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சேது கூட எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சேது கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா சேது இருந்துட்டு போன் பிஸியா பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு மாமா ஒரு நிமிஷம் பாருங்க மாமா, ஒரு நிமிஷம் பாருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சொல்லு ஐசு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பாருங்க மாமா, உங்ககிட்ட நான் தனியா கொஞ்ச நேரம் பேசணும்னு ஆசைப்படுறேன், பேசலாமா மாமா, இங்க பாரு ஐஸ்வர்யா, எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு, நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது இருந்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாக்கு ரொம்பவே அப்செட் ஆயிடுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம போஸ் இருந்துட்டு காவிய கிட்ட எப்படியாவது பேசி அவ கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு
யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா போஸ் நினைக்கிறது நடக்கவே நடக்காதுன்னு அவருக்கே தெரியல. தெரியாம அதாவது தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சேதுருந்து தமிழ்ச்செல்வி மனசை எப்படி மாத்தலாம், தமிழ்ச்செல்விக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கருப்பு கிட்ட போயிட்டு, மாமா எனக்கு ஏதாச்சும் ஐடியா கொடுங்க மாமா, தமிழோட மனசை எப்படியாச்சும் மாத்தி ஆகணும், அவ மனசுக்குள்ள நான் போனோம், அதாவது என் மேல இருக்கிற கோவமெல்லாம் அவளுக்கு உடனே போற மாதிரி ஏதாச்சும் ஐடியா கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருடா மாப்பிள்ள, நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன், இங்க பாருடா மாப்பிள்ள, கோவத்துல நீ வார்த்தையை அதிகமா விடுறடா, நீ அமைதியா பேசுடான்னு எத்தனையோ முறை உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ தான் கேட்காம என்னென்னமோ பேசி அந்த புள்ள மனசை கஷ்டப்படுத்திட்ட. இப்ப வரைக்கும் அந்த புள்ள மனசுல அந்த வார்த்தை இருந்துகிட்டே தான் இருக்குது. எப்போ உன்கிட்ட பேசினாலும் ஒரு நிமிஷம் யோசிச்சு தான் பேசுது அப்படின்றாங்க. இங்க பாருங்க மாமா, ஏதோ நான் அப்ப இருந்த கோவத்துல அப்படி எல்லாம் பேசிட்டேன், அதெல்லாம் கோவத்துல வந்த வார்த்தை, நான் என்ன பண்ணுவேன். இங்க பாருங்க மாமா, மாப்பிள்ளைக்காக இது கூட நீங்க பண்ண மாட்டீங்களா, ப்ளீஸ் மாமா ஏதாச்சும் ஐடியா கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாரு மாப்பிள்ள, ஒண்ணுமே பண்ண முடியாது, தமிழ் மனசு அவளா மாறினாதான் கண்டிப்பா நீ என்ன பண்ணாலும் அவ மனசு மாறவே மாட்டான். ஏன் மாமா நீங்களே இப்படி சொல்றீங்க, நீங்க ஏதாச்சும் சொன்னா மட்டும் தானே நான் எப்படியாச்சும் தமிழோட மனசை மாத்தி அவ கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்றாங்க. இங்க பாரு மாப்பிள்ள, சேர்ந்து வாழணும்னு நீ மட்டும் முடிவு எடுத்தா போதுமா, தமிழ்ச்செல்வியும் முடிவு எடுக்கணும்ல, எதுக்காக நீ இப்படி ஒரு தலையாவே யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. அதனாலதான் மாமா நான் தமிழோட மனசை மாத்தணும்னு நினைக்கிறேன், அவ மனசுல நான் அதாவது முழு மனசோட அவ என்னை ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாறணும்னு நினைக்கிறேன் மாமா, ஏதாச்சும் ஐடியா கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இங்க பாருடா மாப்பிள்ள, என்னால எந்த ஐடியாவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி நம்ம போயிட்டு தனத்துக்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட போயிட்டாங்க. தனம், இங்க வா தனம், ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் தனம் வந்து, மாமா சொல்லுங்க மாமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. தனம், உங்ககிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்கிட்ட தனியா பேச போறீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க வா தனம், வா அங்க போய் பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு பேசுறாங்க. இதை பார்த்த தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரி கோவமா வருது. எதுக்காக இவங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. அதுக்கப்புறம் இங்க பாருதனம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எனக்கு இதுல நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றாங்க. நான் ஹெல்ப்பா, என்ன விஷயமாமா, ஹெல்ப்னாலாம் கேக்குறீங்க, சொல்லுங்க என்ன விஷயம்னு, என்னால முடிஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு நான் பண்றேன். இங்க பாருதனம், உங்க அக்கா மனசை மாத்துறதுக்கு ஏதாச்சும் எனக்கு ஐடியா சொல்லுதனோ அப்படின்றாங்க. என்ன மாமா பேசுறீங்க நீங்க, என்னோட அக்காவை கரெக்ட் பண்றதுக்கு என்கிட்டயே ஐடியா கேக்குறீங்களா, இங்க பாருங்க மாமா இது கொஞ்சம் கூட சரியில்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருதனம், உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லை தானோ, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், உங்க அக்கா கூட சேர்ந்து நான் வாழணும்னு நீ நினைக்கலையா, இங்க பாருங்க மாமா அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், அதெல்லாம் அதாவது அக்காவும் நீங்களும் ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு நினைச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஆனா ஏன் அதாவது அக்கா கூட சேரத்துக்காக, அக்கா மனசு மாறத்துக்காக என்கிட்டயே ஐடியா கேட்குறீங்களே, நான் எப்படி சொல்லுவேன், எனக்கு என்ன ஐடியா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருதானோ, உங்க அக்காவுக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு தெரியும்ல, அதெல்லாம் என்கிட்ட சொல்லு, நான் அவளுக்கு பண்றேன். இங்க பாருங்க மாமா, அவ கூட 1.5 வருஷத்துக்கு மேல வாழ்ந்திருக்கீங்க, அவளுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காதது என்னன்னு உங்களுக்கு தெரியாதா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு தனோ, ப்ளீஸ் தனோ, அவளை பத்தி எனக்கு முழுசா தெரியல தனோ, அதனாலதான் அவ கூட இப்போ வாழாம பிரிஞ்சிருக்கேன், இப்போ அவளை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவளுக்கு இது பிடிச்ச மாதிரி நடந்துப்பில்ல, ப்ளீஸ் தனோ, அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீ ஏதாச்சும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க மாமா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை மாமா, சரி நான் உங்களுக்காக சொல்றேன். இங்க பாருங்க, அக்காவுக்கு நீங்க அதாவது நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறது பிடிக்கல, கொஞ்ச நேரம் அவகிட்ட பேசாம அவ மனசுல இடம் பிடிக்கிறங்கன்னு அவக்கு அதாவது அக்கா கிட்ட சொல்லிட்டு கொஞ்ச நாள் அவகிட்ட இருந்து தள்ளி இருங்க, அதுக்கப்புறம் அவ ஏங்குவா. இத்தனை நாளா இப்படி பேசிக்கிட்டே இருந்த மனுஷன் இப்போ நம்ம கிட்ட வந்து பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு அதாவது ஏங்கினதுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களை தேடுவா, தேடினதுக்கு அப்புறம் வந்து பேசுங்க, கண்டிப்பா என்னோட அக்கா உங்ககிட்ட வந்து பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட தனம் இருந்துட்டு, அதாவது போஸ் சேது இருந்துட்டு, உண்மையாவ தனம் கண்டிப்பா வந்து பேசுவாள்ல, நீ உண்மையா தானே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இங்க பாருங்க மாமா, இது கரெக்டா வருமா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா இது நடந்ததுனால தான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த விஷயத்த நீங்க ட்ரை பண்ணி பாருங்களா, போய் அக்கா கிட்ட பேசுங்க, இங்க அதாவது அக்கா கிட்ட பேசி இந்த மாதிரிதான் உங்ககிட்ட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா உங்ககிட்ட பேசுறதுக்கும் எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குது, அதனாலதான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேன்னா என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேர்ந்து இருந்துட்டு அதாவது உள்ள போறாரு. சரி தானே, நான் போயிட்டு அதாவது மலர் வரத்துக்குள்ள நான் போயிட்டு உங்க அக்கா கிட்ட பேசிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போன உடனே நம்ம சேதுக்கு அப்படியே கை காலெல்லாம் உதறுது, தமிழ் கிட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரி நர்வஸா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
தனா எங்கடி போன, எவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போ நான் தனியாக சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டீங்களாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேது இருந்துட்டு, தமிழ் நான் பண்றேன் தமிழ் ஹெல்ப், என்ன பண்ணணும் சொல்லு, தக்காளி கட் பண்ணி கொடுக்கணுமா, வெங்காயம் கட் பண்ணி கொடுக்கணுமா சொல்லு, நான் கட் பண்ணி கொடுக்குறேன், இல்லை நான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கவா, உனக்காக நான் எல்லாத்தையும் பண்றேன், சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்களுக்கு என்னாச்சு, மண்டையில ஏதாவது அடிபட்டுருச்சா, எதுக்காக நீங்க இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு தமிழ், உனக்காக நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றது தப்பா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற தமிழ், நான் உனக்காக ஹெல்ப் பண்றேன்னு தானே சொன்னேன், வேற எதுவும் தப்பா சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இங்க பாருங்க, இத்தனை நாளா நான் தனியா தானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ எதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றேன்னு எல்லாம் வரீங்க, இப்போ மட்டும் தனியா என்ன அக்கறை வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இங்க பாரு தமிழ், உன்னை எனக்கு அப்பவுமே பிடிக்கும் தான், ஆனா ஏதோ சின்னதா உன் மேல ஒரு கோவத்துல இருந்தேன், அதுக்குன்னு என்ன மொத்தமாவே தள்ளி வச்சிருவியா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்குன்னு தான் நினைக்கிறேன், அதுக்காக தான் இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு தமிழ், என்னோட ஃபீலிங்ஸை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு தமிழ், உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், என் கூட சேர்ந்து வாழுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளுக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுது, அப்படி இருக்கும் போது நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாரு தமிழ், நம்மளுக்கு டிவோர்ஸ் எல்லாம் ஆக தேவையில்லை, நம்ம டிவோர்ஸ் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம், நம்ம ஒன்னா சேர்ந்து வாழுவோம் சரியா அப்படின்றாங்க. இதை கேட்டு நம்ம தமிழ் இருந்துட்டு, இங்க பாருங்க, தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காதுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் படிக்கணும், வேற நிறைய படிக்கிறது இருக்குது, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. சரி தமிழ், உனக்கா என் கூட எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ நான் உன்கிட்ட வந்து பேசுறேன், அது வரைக்கும் உன்கிட்ட பேசவும் மாட்டேன், உன்னை பார்க்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட தமிழுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுது. இத்தனை நாளா நம்ம கிட்ட எப்படியாவது ஒரு வகையில பேசிக்கிட்டே இருப்பாரு, இப்போ நம்ம கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே ஒரு பயம் வருது. அதுக்கப்புறம் என்ன, சரி நீங்க பேசாதீங்க, அதாவது நான் உங்ககிட்ட பேசுறேன்னு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இருந்துட்டு சேதுக்கிட்ட சொல்லவும், அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு, இங்க பாரு தமிழ், உனக்கு கண்டிப்பா என் மேல ஒரு ஃபீலிங்ஸ் வரும், கண்டிப்பா நீ வந்து என்கிட்ட பேசுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அது வரைக்கும் நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழை ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ நம்ம கிட்ட வந்து பேசாம போயிடுவாரோ, கடவுளே இது மட்டும் நடக்கவே கூடாது, அவரை நம்ம கிட்ட வந்து பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு ஒரு மாதிரி வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கருப்பு வராரு. கருப்பு வந்த உடனே, என்ன மாப்பிள்ள தமிழ் கிட்ட போயிட்டு பேசிட்டு வந்துட்டியா, என்ன பேசுன, ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன், வந்த உடனே நீ தமிழ் கிட்ட பேசுறத பார்த்துட்டு நான் அமைதியா வெளியவே நின்றுட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க மாமா, நான் உங்ககிட்ட ஐடியா கேட்டா நீங்க எதுவுமே சொல்லல, சரி தமிழ் கிட்டயாச்சும் போயிட்டு பேசுவோமேன்னு பேசினேன், ஆனா அவ என்கிட்ட மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டா, ஒரு மாதிரி சிடுன்னு பேசிக்கிட்டே இருக்கா மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மாமா, இங்க பாரு மாப்பிள்ள, கண்டிப்பா தமிழோட மனசு மாறிடும், நீ கவலைப்படாத, இப்படி கவலைப்படுறத பார்த்தா எனக்கு தான் கஷ்டமா இருக்குது, இங்க பாருடா மாப்பிள்ள, கண்டிப்பா சீக்கிரமா சரியாயிடும், வா நம்ம போயிட்டு ஒரு சரக்கு அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இங்க பாரு மாமா, இனிமே அதெல்லாம் நான் பண்ண. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மலர் வந்துட்டு கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மலர் தமிழ்கிட்ட போயிட்டு, என்ன தமிழ் சீக்கிரமாக போயிட்டு சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்க, நான் வந்த உடனே செஞ்சிருப்பில்ல, எதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைக்கா நீங்களே தினமும் வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் நான் டெய்லியும் இனிமேல் நானே சமைச்சு வச்சிடுறேன், ஹோட்டலுக்கு போயிட்டு வரதுனால தான் நான் லேட்டாக வருவேன், இப்போ தான் நான் வீட்டிலே இருக்கிறேன்ல, நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன் சரிங்களா அப்படின்றாங்க. இங்கே பாரு தமிழ், நீ எந்த வேலையுமே செய்யக்கூடாது, இனிமேல் நான் தான் வேலை செய்வேன் சரியா, இங்கே பாரு இனிமேல் ஏதாவது எந்த வேலையாவது செஞ்சு வச்சிருந்தேன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் சரியா அப்படின்றாங்க. சரிக்கா நான் இனிமேல் எந்த வேலையும் செய்யல சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரி தமிழை இன்னைக்கு என்ன சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதுக்கப்புறம் பயங்கர சந்தோஷமா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு என்ன கிளாஸ்ல நடந்துச்சோ எல்லாத்தையுமே பேசி ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தனம் வராங்க. தனம் வந்த உடனே நம்ம தமிழ்கிட்ட, என்னக்கா மாமா உங்ககிட்ட ரொம்பவே ரொமான்ஸா பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்றாங்க. இங்க பாருடி, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுடி, எதுக்காகடி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி பேசுற வேலை பார்த்தனா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இருந்துட்டு தனத்துக்கிட்ட சொல்லவும், தனம் இருந்துட்டு, இங்க பாருக்கா மாமாவே என்கிட்ட வந்து பேசினாரு, உன்கிட்ட என்னென்னலாம் பேசினாரோ அதெல்லாம் என்கிட்ட சொன்னாரு, நீ வந்து சிடுன்னு இருக்கியாமே, ஏன்க்கா இந்த மாதிரி மாமா கிட்ட பண்ற, மாமாவே மனசு மாதிரி உன்கிட்ட வந்து எவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காரு, ஆனா நீ தான் மனசு மாதிரி அவர்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, இப்படிலாம் இருக்காதுக்கா, மாமா ரொம்ப பாவம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருடி, உன்னோட மாமாவாச்சு நீயாச்சு, நீங்க ரெண்டு பேரும் எப்படியாவது போங்க, என்கிட்ட
என்கிட்ட இப்படியே தான் இருக்கணும்னு என்கிட்ட எதுவும் பேசாதடி, எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு சரி சரி எதுவுமே பேசாமல் வந்து சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அக்கா இருக்கா, நான் போய் மாமாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன், மாமா வெளியே தான் இருக்குது, மாமாவுக்கும் பசிக்கும்ல அப்படின்றாங்க. சரி என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தனம் வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே நம்ம சேது இருந்துட்டு கருப்பு கூட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன போன உடனே மாமா அண்ணா நீங்கள் 2 பேருமே சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தனம் உங்கள் அக்கா ஏதாச்சும் சொல்லுவாள்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, அக்கா எதுவுமே சொல்லாது, நான் அக்கா கிட்டே சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், மாமாவை கூட்டிகிட்டு வரேன்னு. அண்ணன் நீங்களும் வாங்கினே நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே பாருமா, எனக்காக பெரிய வீட்டில் சமைச்சு வச்சுருப்பாங்களே, இங்கே பாருங்கண்ணே, இன்னைக்கு ஒரு நாள் இங்கே சாப்பிட்டா பெரிய வீட்டில் ஒன்றும் சாப்பாடு கம்மியாயிடாது சரிங்களா, கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு சாப்பிட்டே தான் ஆகணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா சாப்பிட்றதுக்கு போறாரு. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு நம்ம தமிழ்ச்செல்வியவே ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சேதுக்கு அப்பதான் ஞாபகம் வருது, இனிமே உன்னை பார்க்கவும் மாட்டேன், உன் கூட பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதத்தை எடுத்திருக்கோமே, இனிமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு டக்குன்னு சாப்பிடாரு. சாப்பிட்ட உடனே வெளியே போயிடுறாரு. வெளியே போன உடனே நம்ம அதாவது தமிழ்ச்செல்வி இருந்துட்டு என்ன இவரு எதுக்காக இவ்வளோ ஃபாஸ்டா சாப்பிடணும், எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு தமிழை சாப்பிடு, தமிழை எதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்க, சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே சாப்பிட முடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது யாரு நம்ம போஸ் இருந்துட்டு காவியா கிட்ட போயிட்டு, இங்க பாரு காவியா, இன்னைக்கு மட்டும் உன் கூடவே தூங்கிக்கவா, அதாவது வெளியே ரொம்ப குளிரா இருக்கு, என்னால வெளியே போகவே முடியல, ப்ளீஸ் காவியா இன்னைக்கு மட்டும் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இதை பார்த்தா நம்ம காவியா இருந்துட்டு, இங்க பாருடா, உன்னோட கேடித்தனம் என்னன்னு எனக்கு தெரியும், இப்படி ஒரு கேவலமான புத்தியோட நீ என் கூட படுக்கணும், அதாவது என் கூட தூங்கணும்னு நினைக்கிற பாத்தியா, உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்குடா, இங்க பாருடா, இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன்னா 6 மாசம்ன்றது 2 வருஷமா ஆயிடும், தெரிஞ்சுக்கோ, உங்க மம்மியும் உனக்கு சிபாரிசு பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க, அவங்க இப்படி இப்ப வந்துகிட்டே இருந்தாங்கன்னா உனக்கு தான் கஷ்டம், தெரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு, இங்க பாரு காவியா, புருஷனா மதி, எதுக்காக இப்படி புருஷனுக்கு மரியாதை கொடுக்காம இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது போஸ் இருந்துட்டு சேது கிட்ட சொல்லவும், போஸ் இருந்துட்டு அதாவது காவியா கிட்ட சொல்லவும், காவியா இருந்துட்டு இங்க பாருங்க மாமா, காவியா இருந்துட்டு இங்க பாருடா, உன்னை மாமா செல்லம்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா, இங்க பாரு, ஒரு நாளும் அது நடக்கவே நடக்காது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு, உன்னை கல்யாணம் பண்ணது உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணுன்றதுக்காகவா, இல்லடா உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் அணுவா சித்திரவாதம் பண்றதுக்கு தாண்டா உன்னை கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காவியா இருந்துட்டு போஸை பார்த்து கேட்கும். அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரியும் நம்ம சித்ராவும் வந்துடுறாங்க. வந்த உடனே இங்க பாரு காவியா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை காவியா, பாரு என்னோட பையனை புருஷனா மதி, அதுக்கப்புறம் நீ இப்படி எல்லாம் பேசுவ அப்படின்றாங்க. இங்க பாருங்க, என்னோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியாச்சு, எதுக்காக திரும்ப என்னோட விஷயத்துல தலையிட்டுட்டே இருக்கீங்க, இங்க பாரு காவியா, நீ என்னோட மருமக, நான் சொல்றதை நீ கேட்கணும், இங்க பாருங்க, இந்த மாதிரி அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க, அதுக்கப்புறம் நீங்க 2 பேருமே ஜெயில தான் போய் உக்காரணும், அதை ஃபர்ஸ்ட் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க தெரியும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு, இங்க பாரு காவியா, என்னோட அம்மாக்கும் என்னோட அக்காக்கும் நீ மரியாதை கொடுத்து தான் ஆகணும், எதுக்காக நீ இப்படி எல்லாம் மரியாதை கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. ஓ, உன்னோட அக்காக்கும் உங்க அக்காக்கும் உன்னோட அம்மாக்கும் உன்னோட அக்காக்கும் நான் மரியாதை கொடுக்கணும் அப்படி தானே அப்படின்றாங்க. சரி நீ கொஞ்சம் கிட்ட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்லு காவியா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உன்னை என்ன அதாவது உன்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னென்ன கூப்பிட சொல்லியிருக்கேன், மேடம்னு சொல்லிட்டு கூப்பிட சொல்லியிருக்கேன், ஆனா நீ என்னன்னு கூப்பிடுற, இப்ப பாரு, இப்போ நீ மேடம்னு என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட நம்ம அதாவது யாரோ ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாரு காவியா, என்னோட பையன் உன்னை மேடம்னு கூப்பிட மாட்டாங்க, இங்க பாருங்க, உங்களையும் என்ன மேடம் தான் கூப்பிட சொல்லியிருக்கேன், இங்க பாருங்க, என்ன மேடம் கூப்பிடுங்க, இல்லைன்னா இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியா சொல்லவும், இதை கேட்ட நம்ம போஸுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. இங்க பாரு காவியா, இனிமே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. இதை கேட்ட காவியாவுக்கு பயங்கரமா கோவம் வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஒரே அரப்பெல்லாம் விடுறாங்க. இதை பார்த்தா ஈஸ்வரிக்கு அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாரு காவியா, நீ கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லாம தான் வளர்ந்துருக்க, யாருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா, இங்க பாருடி, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை, இனிமே இங்க நின்று பேசிக்கிட்டு இருந்த உனக்கு அவ்வளவுதான், உன்னை அப்படியே வச்சு செவுத்துலயே ஒட்டிடுவேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு
அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இவளையா கல்யாணம் பண்ணிட்டு வரணும்னு நினைச்சோம், இவ எப்படியெல்லாம் பேசுறா, ஒரு மாமியார்னு மட்டும் மரியாதை இருக்குதானே பாரு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பேசுவோம். அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்துட்டு இங்க 3 பேருமே வெளியே போறீங்களா, இங்க பாருடா, உன்னோட பெட்ஷீட்டையும் தலகாணியும் எடுத்துட்டு போய் எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம போஸ் என்னென்னமோ நினைச்சு காவியா கிட்ட பேசணும்னு நினைச்சாரு. ஆனா எதுவுமே காவியா கிட்ட செல்லுபடி ஆகாதுன்னு அதாவது தெரிஞ்சிருந்தா இப்படி ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. என்னமோ நடந்துட்டா நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ. அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து அதாவது தலகாணியும் பெட்ஷீட்டையும் எடுத்துட்டு கிச்சனுக்கு போறாங்க. கிச்சனுக்கு போன உடனே இங்க பாருடா, நீ கிச்சன்லாம் படுக்க தேவையில்ல, நான் உனக்கு ரூம்ல அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், நீ அந்த ரூம்ல படுத்துக்கோ சரியா அப்படின்னாங்க. இங்க பாருமா, அவ நைட்ல வந்து என்னை பார்த்துட்டு போறாமா, அவ நான் கிச்சன்ல தான் இருக்கனா இல்லையான்னு பார்த்துட்டு போறாமா, அப்படி இருக்கும்போது நான் எப்படிமா ரூம்ல தூங்க முடியும், இங்க பாருடா அவ இனிமே வந்து பார்க்க மாட்டாடா, நீ இனிமே ரூம்ல தான் தூங்கணும், வா உனக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நைட் ஆயிடுது. நைட்டு அதாவது 1 மணிக்காட்டும் நம்ம காவியா இருந்துட்டு வெளியே எழுந்து போய் கிச்சன்ல பாக்குறாங்க. கிச்சன்ல நம்ம போஸ் இல்லாத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்துட்டு பயங்கர கோவத்தோட போஸுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே நம்ம போஸ் இருந்துட்டு ஒரு மாதிரி ரொம்பவே பதட்டமாக எழுந்து உக்காந்துக்கிட்டு சொல்லு காவியா, என்ன விஷயம், எதுக்காக கால் பண்ணியிருக்க, நான் உன்னோட ரூமுக்கு வந்து தூங்கவா வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடா, நீ ஏன்டா கிச்சனில் தூங்கல, எங்கடா போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு காவியா, எனக்கு கிச்சனில் நிறைய கொசு கடிக்குது, அது மட்டும் இல்லாமல் காற்றே வரமாட்டேங்குது, அதனால தான் அம்மா ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருடா, நான் கொடுத்த தண்டனையில் நீ மீறிட்ட, உனக்கு 1 வருஷம் இனிமே நீ கிச்சனில் தான் தூங்கணும், இனிமே நீ ஒவ்வொரு நாளும் கிச்சனில் இல்லைன்னா ஒரு வருஷமா ஏற்றிக்கிட்டே போயிட்டே இருப்பேன், அதுக்கப்புறம் நீ வாழ்நாள் முழுக்க கிச்சன்லேயே தான் இருக்கணும், உனக்கு அதுக்கு சம்மதம்னா நீ அங்கேயே படுத்துக்கோ அப்படின்றாங்க. இதை கேட்டு நம்ம போஸ் இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு தலகாணியும் பெட்ஷீட்டும் எடுத்துட்டு ஓடி வராரு. ஓடி வந்த உடனே காவியா, இனிமே அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் காவியா, அம்மா தன்னோட பையன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, அதனால தான் அந்த ரூம்ல தூங்கலான்னு போன காவியா, ப்ளீஸ் காவியா என்ன மன்னிச்சிரு காவியா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுற மாதிரி கெஞ்சுறாரு. அதுக்கப்புறம் இங்க பாருடா, இனிமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டுனா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அடுத்த நாள் காலையில் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம யாரு நம்ம தமிழ் இருந்துட்டு வழக்கம் போல் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு எதுவுமே பண்ணாமல் காலையில் எழுந்த உடனே குடுகுடுன்னு பெரிய வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரு தமிழுக்கு ஒரு மாதிரி எதையோ மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல், என்ன நமக்கு இப்படியெல்லாம் ஃபீல் ஆகுதே, அதாவது ஒரு நாள் கூட ஆகலை மாமா நம்ம கூட பேசி, அவர் ஏதாவது ஒரு வகையில் நம்மக்கிட்ட எப்படியாவது பேசிக்கிட்டே இருப்பார், ஆனால் இப்போ பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏக்கமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு காலேஜுக்கு கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து கருப்பு இருந்துட்டு வராரு. வந்த உடனே தமிழ் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னென்ன இன்றைக்கும் காரில் தான் போகணுமா, வேண்டாண்ணா விடுங்கண்ணா நானே போய்க்கிறேன் அப்படின்றாங்க. இங்கே பாருமா, நான் இனிமே நீ காரில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்றே சொன்னனா இல்லையா, இன்னைக்கு ஏமா இப்படியெல்லாம் பேசுகிற, இங்கே பாருமா இப்படியெல்லாம் பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்கிட்ட அதாவது தமிழ்கிட்ட கருப்பு சொல்லவும், சரிங்கண்ணே அக்கா மலர் அக்கா வாங்கக்கா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலரையும் கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ்லேயும் போயிட்டு கிளாஸ் நடத்துகிறாங்க. ஆனால் நம்ம தமிழில் இருந்துட்டு கிளாஸை கவனிக்காமையே நம்ம சேதுவை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சேது நம்மக்கிட்ட வந்து பேசுவாரா மாட்டாரா, ஐயோ நம்ம இப்படியே இருந்துட்டா நம்ம கூட பேசாம போயிடுவாரோ, நம்மளை விட்டு விலகி போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன தமிழ் இருந்துட்டு காலேஜை விட்டு வராங்க. வந்த உடனே ஐஸ்வர்யா இருந்துட்டு சேதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு போஸ் அதாவது சேது இருந்துட்டு ஐஸ்வர்யா இருந்துட்டு போஸு கிட்ட சேது கிட்ட வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம தமிழுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கர கோவமா அங்கிருந்து நடந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து நம்ம சேது இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்செல்வி பயங்கரமாக கோவத்தோட போகிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம சேதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் தமிழ் எதுக்காக கோவமாக போகிறா, சரி அவகிட்ட பேசி பார்க்கலாமோ, இல்லை அவளே வந்து நம்மக்கிட்ட பேசுகிற வரைக்கும் நம்ம அவகிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு, மாமா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா, சின்ன வயசுலேருந்தே நம்ம எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம், இப்போவும் நம்ம சேர்ந்து விளையாடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம அதை ஐஸ்வர்யா அதாவது சேது வந்துட்டு, இங்கே பாரு ஐஸு,
உனக்கும் எனக்கும் விளையாடுற வயசு கிடையாது. நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது, நம்மளுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. அந்த வேலையை பார்க்கறத விட்டுட்டு நம்ம விளையாடிட்டு இருக்கோமா? இங்கே பாரு, இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றாங்க. இங்கே பாருங்க மாமா, உங்களை நான் அப்படின்றாங்க. இங்கே பாரு ஐசு, நீ என்னதான் பேச வர, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்களும் அதாவது தமிழ்ச்செல்வியும் டிவோர்ஸ் பண்ண போகிறதா நான் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டா என்ன மாமா பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு ஐஸு, அதை பற்றிலாம் உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க மாமா ப்ளீஸ், நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், சொல்லுங்கள். அதெல்லாம் எனக்கு தெரியல, என்ன பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியல. இங்கே பாருங்க மாமா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்ட சேதுக்கும் பயங்கரமாக ஷக் ஆயிடுது. என்ன ஐஸ்வர்யா பேசுகிற, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இங்கே பாரு, இனிமேல் இந்த மாதிரி என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்கினா கண்டிப்பாக என்கிட்ட இனிமேல் பேசவே பேசாத, இப்படி பேசுறதுக்கு நீ என்கிட்ட பேசாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்லுவோம். ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எப்படி என் மேலே கோவப்பட்டாலும் சரி, நீங்கள் அதாவது உங்கள் கூட நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நம்ம ஐஸ்வர்யா சொன்னதெல்லாம் நினச்சி பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு அதாவது இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.